பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய பேரு த ஃபைனல் ஸ்டாண்ட். என்ன புதுசா இருக்கு இந்த டைட்டில் அப்படின்னு தானே பாக்குறீங்க? ஆமா, கடந்த வருஷத்துல நம்ம 2 நிகழ்ச்சிகள் நம்ம செய்துட்டு வந்தோம். வாய்ஸ் ஆஃப் ஷேடோஸ் மற்றும் ஃபுல்ஃபில் ப்ராஃபஸி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாள்ல இந்த வருஷத்துலையும் கூட நம்ம ஒரு புதிய நிகழ்ச்சிக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். அந்த நிகழ்ச்சியினோட பேரு தான் தி ஃபைனல் ஸ்டாண்ட். ஃபைனல் ஸ்டாண்ட்னா என்ன, இந்த நிகழ்ச்சி எதை பத்தினது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க இறுதி காலத்துல நம்ம கர்த்தருக்குள்ள நிலைத்து நிற்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ரொம்ப அவசியம் அப்படிங்கறத வச்சுதான் இந்த நிகழ்ச்சி முழுவதுமாக இந்த எபிசோட்ஸ் நமக்கு பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியில மெயின் டாபிக் என்ன அப்படின்னு சொன்னா விசுவாசம். இந்த விசுவாசம் தான் இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தருக்குள்ளாக நம்ம நிலைத்து நிற்கிறதுக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு காரியம், ஒரு ட்ரெஷர் மாதிரி அப்படிங்கறத தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம தெரிந்து கொள்ள போறோம். சரி, லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இத ஆதார வசனமாக எடுத்துதான் இந்த நிகழ்ச்சியில கடைசி காலத்துக்கும் விசுவாசத்துக்கும் என்ன சம்பந்தம், விசுவாசம் ஏன் அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரி, எல்லாரும் லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்துக்கங்க. அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு வினோதமான குவெஸ்டின் அந்த இடத்துல கேட்கறத நம்ம பார்க்கிறோம். மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கடைசி காலத்துல நிறைய காரியங்கள் இருக்கிற பொழுது ஆண்டவரைய ஸ்பெசிபிக்கா விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னா, கடைசி நாட்கள்ல விசுவாசத்துக்கு அவ்வளோ என்ன பஞ்சம், என்ன நடக்க போகுது, ஏன் ஆண்டவர் அப்படி ஒரு குவெஸ்டின் கேட்டாரு அப்படிங்கறத தான் நாம தெரிந்து கொள்ள போகிறோம். விசுவாசம் தான் ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனுடைய அஸ்திபாரம் அப்படின்னு சொல்லலாம். விசுவாசத்தின் மேலதான் நீங்களும் நானும் கட்டப்பட்டிருக்கோம். அதுதான் ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி. கடைசி காலம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வஞ்சகங்களும் போலிகளும் எங்க பார்த்தாலும் கலந்துருக்கும். எது நன்மை தீமைன்னு தெரியாது, எது உண்மை பொய் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதுதானே வஞ்சகம். அப்படிப்பட்ட காலம் தான் அந்த கடைசி காலம். எங்க பார்த்தாலும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ற ஒரு வேர்ல்டுல தான் நம்ம இருக்கிற வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். இப்படிப்பட்ட கொடிய நாட்கள்ல எல்லாவற்றையும் விட இந்த விசுவாசம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குத்தான் ஒரு செக்மேட் வைக்கப்பட போகுது. அதுதான் ரொம்பவுமே ப்ரெஷியஸான ஒரு காரியம். அத ஒரு பொக்கிஷம் போல நம்ம பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்பவுமே அவசியமானது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு கொஸ்டினை கேட்கிறாரு. கடைசி நாட்கள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வருகிற பொழுது விசுவாசத்தை பார்க்க முடியுமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா விசுவாசம் இருக்காது, இல்ல அது ரொம்ப ரேரஸ்டான ஒரு காரியமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நமக்கு தெரியுது. விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொன்னதுல இருந்தே அது எவ்வளவு ப்ரெஷியஸ், கடைசி நாட்கள்ல அது இருக்காது அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. ஏன் அப்படின்னு பார்த்தா அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, போராட்டங்களும் பிரச்சனைகளும் அவ்வளவு வலிமையானதாக நம்முடைய வாழ்க்கையில ஒன்றன் பின் ஒன்றாக அலை போல மோதுறத நம்மளால பார்க்க முடியும். விசுவாசம் தான் அத்தனை பிரச்சனைக்குமே ஒரு டார்கெட், ஒரு இலக்கு அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். அப்ப இந்த விசுவாசத்தை குறிவைத்துதான் சாத்தான் பல விதங்கள்ல நம்மோட போராடி இந்த ப்ரெஷியஸான இந்த ஃபெய்த் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம கிட்ட இருந்து திருடி கொள்றது, அதை எடுத்து கொள்றதுதான் சாத்தானுடைய கடைசி கால திட்டம். இந்த கடைசி நாட்கள்ல நிறைய அடையாளங்கள் சொல்லப்பட்டிருந்தா கூட முக்கியமான ஒரு சில அடையாளங்களாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கடைசி நாட்கள்ல அன்பு தணிந்து போகும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரிதான் இந்த கடைசி நாட்கள்ல விசுவாசம் அப்படிங்கிறது ரொம்பவுமே ரேரஸ்டான ஒரு காரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. ஜனங்கள் நிறைய திரளான சபைகளுக்கு போகலாம், நிறைய பேர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு பல திருச்சபைகளுக்கு கடந்து செல்லலாம். இந்த கடைசி நாட்கள்ல நிறைய திருச்சபைகள் பெருக கூட செய்யலாம். நம்ம இந்த நாட்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு தேசங்கள்லயும் நிறைய திருச்சபைகள், வெவ்வேறு பேர் டினாமினேஷன்ல நிறைய திருச்சபைகள் இருக்கு. அப்ப இந்த கடைசி காலங்கள்ல சபைகள் திரளாக பெருகலாம். ஆனா நிறைய ஜனங்கள் சபைகளை தேடி சென்று நிறைய ஊழியங்கள் கூட செய்யலாம். ஆனா விசுவாசத்துல நடப்பது அப்படிங்கிறது தான் ரொம்பவுமே
கடினமான ஒரு காரியமாக இருக்கு. ஏன்னா அந்த விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாருல, அந்த விசுவாசத்தை நம்ம விசுவாசித்து அதுல நடப்பது அப்படிங்கிறது வேற. விசுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அது உண்மைதான். ஆனா அந்த விசுவாசத்துல நடக்கிறோமா அப்படிங்கிறது தான் கடைசி காலத்துல இந்த நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ல, நம்ம ஒவ்வொரு நாளுமே அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியது ரொம்பவுமே அவசியம். அதுதான் ரொம்பவுமே ஒரு அரிதானது காணல் நீர் போல அப்படின்னே சொல்லலாம், இந்த விசுவாசத்துல நடக்கிறது அப்படின்னு சொல்லி. விலையேற பெற்ற இந்த விசுவாசத்தை சத்ருவானவன் நீர்த்து போக செய்யறதுதான் அவனுடைய டார்கெட்டாக இருக்கு. கடைசி நாட்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நான் கடைசி நாள்னு இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்தை பத்தி தான் சொல்றேன். கடைசி நாட்களுடைய ஆரம்பத்துல நம்ம எல்லாம் ஆல்ரெடி நுழைந்திருக்கிறோம், அதை நோக்கி தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த கடைசி நாட்கள்ல சாத்தான் சபைகளையும் ஊழியர்களையும் விசுவாசிகளையும் அழித்திரணும் அப்படிங்கிறது அவனுடைய நோக்கம் இல்லை. நாம இந்த இடத்துலதான் தேவ பிள்ளைகளை நாம ரொம்ப கவனித்து பார்க்கணும். அப்ப சபைகளுக்கு செல்றத தடுக்கிறதோ இல்ல ஊழியங்கள் பெருக விடாமலோ இல்ல ஊழியம் செய்ய விடாம தடுத்து போடுறதோ அவனுடைய நோக்கம் இல்லை. அப்ப அவனுடைய மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, விலையேற பெற்ற விசுவாசத்தை நீர்த்து போக செய்யறதும் அதை இழக்க வைக்கிறது தான் சாத்தானுடைய டார்கெட். இதுதான் கடைசி கால டார்கெட்டாக இருக்கு. ஏன் இப்படி சாத்தான் கிரியை செய்யணும் அப்படின்னு பார்த்தா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி. அப்ப விசுவாசத்தின் மூலமாகத்தான் தேவனாகிய கர்த்தரோட நம்மால சேர முடியுது, கனெக்ட் ஆக முடியுது. கர்த்தர் நம்மளை நேசிக்கவும் நாம கர்த்தரோடு இணைகிறதுக்கும் விசுவாசம் தான் ரொம்பவுமே ஒரு அஸ்திபாரமாக இருக்கு. அதனாலதான் சாத்தான் இந்த விசுவாசத்தை நம்ம இடத்துல இருந்து திருடி கொள்ளணும்னு சொல்லி பயங்கரமா போராடுறான். கடைசி காலம் அப்படிங்கிறது விசுவாசத்தை கொண்டுதான் ஜீவிக்க முடியும். அந்த விசுவாசத்தின் மூலமாக தான் நம்ம பிழைக்கவும் முடியும், அந்த காலத்தை சந்திக்கவும் முடியும். ஆவிக்குரிய வாழ்வின் சுவாசம் போல இருக்கிறது தான் விசுவாசம். நம்ம எப்படி ஒரு சுவாசம் இல்லாம ஒரு மனிதன் இருந்தா என்ன சொல்லுவோம்? மரித்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே போலதான் சுவாசம் போன்றது இந்த விசுவாசம். அதனாலதான் இந்த ப்ரெஷியஸான இந்த விசுவாசத்தை நம்ம கிட்ட இருந்து திருடணும்னு சொல்லி சத்ருவானவன் பயங்கரமாக போராடுறத நம்மளால பார்க்க முடியும். இதனாலதான் கர்த்தர் அந்த கேள்வியை கேட்கிறாரு, கடைசி நாட்கள்ல விசுவாசத்தை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சரி, இப்போ ஒரு பேசிக்கா விசுவாசம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சா விசுவாசத்தினுடைய டெபினிஷன் அங்க எழுதப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இங்க நல்லா அதை தெளிவா வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, காணப்படாதவைகளின் நிச்சயம் அப்படின்னா நம்முடைய நேக்கட் ஐஸ்ல அதை நம்மளால பார்த்திருக்க முடியாது. ஆனா கர்த்தர் நமக்கு தருவேன்னு சொன்ன வார்த்தைகளை அவர் சொன்னார்ல, அது கண்டிப்பா நடக்கும்னு சொல்லி முழுமையாக நம்புவது, அது பேருதான் விசுவாசம். அதாவது விசுவாசம் அப்படிங்கிறத ஆவியின் கண் கொண்டுதான் பார்க்க முடியும். நம்முடைய எண்ணமோ இல்ல சிந்தையோ அதையெல்லாம் தாண்டி தேவனுடைய பார்வையின் மூலமாக நம்ம பார்க்கிறது, அதுதான் விசுவாசம். விசுவாசம் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, சூழ்நிலைகள்ல அல்ல, தேவனுக்குள்ள வேரூன்றி இருக்கும். சூழ்நிலைகளை சார்ந்ததாக இந்த விசுவாசம் இருக்காது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வேரூன்றி கட்டப்பட்டதாக இருக்கும். உலகமே எதிர்த்தா கூட சூழ்நிலைகள் நம்ப முடியாததாக, அதே போல நடக்க முடியாததாக, சாத்தியமே இல்லாததாக இருந்தா கூட தேவன் சொன்னதை நிறைவேற்றி முடிப்பார் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை, அதுதான் விசுவாசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். தேவன் நமக்கு தருவேன் செய்வேன் அப்படின்னு சொன்ன வாக்கு தத்தங்களை முழுமையாக நம்ப பண்ணுவதுதான் விசுவாசம். அப்ப கடைசி நாட்களினுடைய இறுதிய இந்த நாட்கள்ல நம்ம எல்லாரும் நெருங்க நெருங்க நிறைய பேரு திசை மாறி தடுமாறி வழி விலகி போகிற சிச்சுவேஷன்ஸ் அநேகமாக வர்றத பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா தவறான பாதைகள்ல நடத்தப்படுகிற சூழ்நிலைகளும் வரலாம்.
நன்மை போல தான் தெரியும். அவங்க சொல்ற எல்லாமே, இல்ல அது காட்டுற எல்லாமே நன்மை போல தெரியும். ஆனா அது நன்மை அல்ல, தீமை. அதுதான் வஞ்சகம். ஏன்னா கடைசி காலம் அப்படிங்கிறதே வஞ்சகங்கள் எல்லா இடத்துலயும் மிகுதியாக இருக்கிறது தான் கடைசி காலம் இல்லையா? அப்ப இதற்கு நடுவுல விசுவாசித்து நடப்பவர்களால மட்டும்தான் தடுமாறி போகலாம கர்த்தருக்குள்ள வலிமையாக நிலைத்து நிற்க முடியும். அவர் தான் அஸ்திபாரமா இருக்கிறதுனால விசுவாசித்து நடந்தா மட்டும்தான் இந்த கடைசி காலத்துல எத்தனை வஞ்சகங்கள் அலை போல வந்தா கூட அதன் நடுவுல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நிலைத்து நிற்க முடியும். சரி, விசுவாசம் அப்படிங்கிறத ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, அந்த விசுவாசம் நமக்குள்ளாக எப்படி கிரியை செய்யும், எப்படி அது பெருகும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, ரோமர் 10:17 அதுல சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசம் கேள்வியினால் வரும் அப்படின்னு சொல்லி. கேள்வியினால வரும் அப்படின்னா என்ன? அப்பனா நான் ஒரு 100 கொஸ்டின் கேட்டா விசுவாசம் வந்துருமா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்ல. கேள்வி அப்படிங்கிறது செவி கொடுக்கிறது, லிசனிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எதுக்கு லிசன் பண்றது அப்படின்னா, வேத வசனங்களுக்கு நம்ம செவி கொடுக்கும் போது வசனங்களை நம்ம கேட்க கேட்க நமக்குள்ளாக விசுவாசம் அப்படி பெருகுகிறத நம்ம பார்க்க முடியும். வசனங்களுக்கு செவி கொடுத்து கேட்கிற பொழுது விசுவாசம் நமக்குள்ளாக பெருகி அது ஆக்டிவேட் ஆகிறத நம்மால பார்க்க முடியும். சரி, விசுவாசத்தினுடைய கிரியைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளணும்னா, முதலாவது மார்க்கு 11ஆம் அதிகாரம் 22-24 இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, விசுவாசம் எவ்வளவு பவர்ஃபுல் அப்படிங்கறத இதுல இருந்து நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். இந்த வசனத்துல நீங்க வாசிச்சு பாருங்களேன். நம்ம விசுவாசித்து எந்த காரியத்திற்கும் ஒரு கட்டளை கொடுத்தா அது அப்படியே நடக்குமா? விசுவாசத்தோட நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா, இயேசுவின் நாமத்தினால இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கட்டளையிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் அசைக்க முடியாத விசுவாசம். அதுதான் விசுவாசத்தோட பவர். அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னா அது பெயர்ந்து போய் சமுத்திரத்துல விழுந்துரும் அப்படின்னு சொல்லி. நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு மலையை பார்த்து நம்ம பேசி நீ அந்த பக்கம் தள்ளி போய் தண்ணியில விழுந்துரு அப்படின்னு சொன்னா நடக்குமா? யோசிச்சு பாருங்க. ஒரு இலை கூட அது எதுக்குமே பாசிபிள் இல்லை. ஒரு இலையை பார்த்து பேசினாலே அது போய் நடக்காது. அப்படி இருக்கும் போது இந்த வசனத்துல விசுவாசத்தோடு நம்ம இந்த காரியத்தை சொன்னோம் அப்படின்னு சொன்னா இம்பாசிபிள், பிராக்டிக்கலி அது இம்பாசிபிள் தான். ஆனா விசுவாசித்து நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா இம்பாசிபிள் கூட அது பாசிபிளாக மாற்றி கொடுக்க முடியும். அதுதான் விசுவாசத்தோட பவர். சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் தேவன் சொன்னதை விசுவாசித்து நம்ம கட்டளை கொடுக்கிற பொழுது அது கண்டிப்பாக நடக்கும். விசுவாசம் நமக்குள்ள ஆக்டிவேட் ஆகிறதையும் அது கிரியை நடப்பிக்கிறதையும் நம்மால பார்க்க முடியும். அவ்வளவு பவர்ஃபுல் தான் இந்த விசுவாசம் அப்படிங்கிறத தான் இந்த வசனத்துல நம்ம தெரிந்து கொள்றோம். 2வது விசுவாசத்தினுடைய கிரியைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, விசுவாசம் கிரியைகள் இல்லாதிருந்தா அது செத்ததாக இருக்கும் அப்படின்னு தான் அங்க எழுதப்பட்டிருக்கு. கிரியை அப்படின்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு விசுவாசம் கீழ்ப்படுதல் இல்லாம விசுவாசம் இல்லை. ஏன்னா கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அதற்கு நம்ம ஒபே பண்ணணும், கீழ்ப்படியணும், முழுமையாக அர்ப்பணிக்கணும். அப்பதான் அது அந்த கீழ்ப்படிதல் தான் ஒரு ஆக்டிவேட்டிங் ஏஜென்ட் மாதிரி. கீழ்ப்படியும் போதுதான் வெளியரங்கமான ரிசல்ட்டை நம்மால பார்க்க முடியும். கீழ்ப்படிதல் உள்ள விசுவாசம் தான் இறுதி பரியந்தம் கர்த்தருக்குள்ளாக நிலைத்து நிற்கும்படி செய்யும். அது ஒரு சாவி போல, ஒரு கீ மாதிரி. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களாக இருக்கலாம், அதே போல கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற எல்லா சுதந்திர வீதங்களாக இருக்கலாம். அதெல்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த விசுவாசம் ஒரு கீ மாதிரி. இது ரொம்ப நமக்கு அவசியம் அப்படிங்கிறது தான் தெரிந்து கொள்றோம். விசுவாசத்தினுடைய முக்கியத்துவங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தும். கர்த்தருடைய இருதயத்தை தொடணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கா? நம்ம செய்கிற ஜெபங்கள் கர்த்தர்ட்ட போகணும், கர்த்தருக்கு நம்ம மேல அன்பு வரணும், இப்படிலாம் ஆசையா இருந்துச்சுன்னு சொன்னா விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய பொசிஷனோ இல்ல நம்முடைய டேலண்ட்ஸோ இல்ல நம்ம கிட்ட இருக்கிற பணமோ செல்வாக்கோ இது கர்த்தரை தொடாது. ஏன்னா கர்த்தர் மனிதர் அல்ல இல்லையா? அப்ப விசுவாசம் தான் பரலோகத்தை அசைக்கும், கர்த்தரை தொடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2வது விசுவாசத்தின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த விசுவாசமானது உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் அப்படின்னு சொல்லி 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். உலகத்திலிருந்து வருகிற பயம்,
டெம்டேஷன், காம்ப்ரமைஸ் இதெல்லாம் நம்ம உலகத்துல இருந்து அலை போல நம்மை தாக்குகிற பொழுது, இந்த விசுவாசம் மட்டும்தான் அதன் மேல ஒரு ஜெயத்தை நமக்கு கொடுக்கும். ஒரு ஆவிக்குரிய வாழ்வின் ஜெயமாக கண்டிப்பாக இருக்கு. 3வது விசுவாசத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த விசுவாசம் ஒரு கேடகம் போல, ஒரு ஷீல்டு மாதிரி நம்மை பாதுகாத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. சாத்தானுடைய அக்கினி அஸ்திரங்கள் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, அதை நம்மளால பார்க்க முடியாது, அது இன்விசிபிள் இல்லையா? சத்துருவானவன் பல விதங்கள்ல அஸ்திரங்களை நம்ம மேல எய்வான். அப்ப இது நடுவில் இருந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த விசுவாசம் தான் ஒரு ஷீல்டு மாதிரி நம்மை பாதுகாத்து கொள்ளும். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்மர் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். கடைசி கால வஞ்சகங்கள் நம்ம பெருகுகிற பொழுது கர்த்தருக்குள்ளாக நம்ம நிலைத்து நிற்கணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்குள்ளாக நம்ம பாதுகாப்பா இருக்கணும்னு சொன்னா, இந்த விசுவாசம் தான் நம்மை கர்த்தருக்குள்ளாக காத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 4வது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த விசுவாசம் தான் நம்ம தேவனோடும் பரலோகத்தோடையும் கனெக்ட் பண்ணும், இணைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய மகத்துவங்களா இருக்கலாம், அவருடைய வல்லமைகள், இதை எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய நேக்கட் ஐஸ்ல இல்ல, விசுவாசத்தின் கண் கொண்டுதான் அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு மகத்துவமானவர், அவர் எவ்வளவு சேனைகளின் கர்த்தர், அவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிறத விசுவாசத்தின் கண் கொண்டுதான் நம்மால பார்க்க முடியும். வேதத்தில் உள்ள ஆவிக்குரிய அனுபவங்கள்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ், அதையெல்லாம் இந்த விசுவாசத்தின் மூலமாக தான் சுதந்திரிக்க முடியும். அப்ப இதுல இருந்து விசுவாசம் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எவ்வளவு ஒரு ப்ரெஷியஸான ஒரு காரியம் அப்படிங்கிறத நம்மால தெரிந்து கொள்ள முடியுது இல்லையா? கடைசி நாட்கள்ல எத்தனை திருச்சபைகள் அல்ல, எத்தனை வல்லமையான ஊழியங்கள் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத பத்தி கர்த்தர் கேட்கல. அந்த வசனத்துல நம்ம வாசிச்சோம்ல, கர்த்தர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, கடைசி நாட்கள்ல நான் வரும்போது விசுவாசம் இருக்குமா அப்படிங்கறதான் கர்த்தர் கேட்கிறார். விசுவாசத்தை காண முடியுமா அப்படிங்கறதா அந்த கேள்வி. அப்ப நம்ம சுற்றிலும் உலகமே தடுமாறினாலும் விசுவாசத்தை மட்டும் நம்ம பிடித்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த கடைசி நாட்கள்ல நிலைத்து நிற்க முடியும் அப்படிங்கறத தான் இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். தேவன் மேல நம்ம கொண்டிருக்கிற அன்பை உயிரோட்டத்தோட வைத்துக் கொள்றது, அதாவது ஒரு ஆக்டிவேட்டா வைத்துக் கொள்றது இந்த விசுவாசம் தான். கடைசி கால உபத்திரவங்கள் மிகுதியாக பெருகினா, அதே போல போராட்டங்கள் மிகுதியாக நம்ம சந்திக்க வேண்டியது வந்தாலும், அந்த போராட்டங்களை நம்ம சந்திக்கவும், அதை எதிர்கொள்ளவும், அதை ஜெயிக்கவும் வேண்டும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த விசுவாசம் இருக்குல்ல, அதுதான் நமக்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனோடு நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் இந்த செய்தியில நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஒரு வைஃபை மாதிரி, இந்த வைஃபை மூலமாக நம்ம எப்படி நம்மளுடைய எல்லா டேட்டாஸ் எல்லாம் கனெக்ட் ஆகுதுல, மொபைல் எல்லாம் கனெக்ட் ஆகுதுல, அதே போல இந்த விசுவாசத்தின் மூலமாக தான் கர்த்தரோடு நம்ம கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த கடைசி நாள்ல நம்ம எப்படி ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத விட எப்படி முடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய எந்த அளவுக்கு நம்ம முடிக்கிறோம், எப்படி நிறைவு செய்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்பவுமே முக்கியம். விசுவாசமாகிய விலையேறப்பெற்ற பொக்கிஷத்தை ரொம்பவுமே ஜாக்கிரதையோட நம்ம இந்த நாட்கள்ல காத்து கொள்ள வேண்டியது அவசியம். விசுவாசத்திற்காக நம்ம எதை வேணாலும் இழக்கலாம், ஆனா எதற்காகவுமே விசுவாசத்தை மட்டும் இந்த நாட்கள்ல இழந்து போயிடவே கூடாது அப்படிங்கறத தான் இந்த நாள்ல நம்ம தெரிந்து கொண்டோம். இன்னைக்கும் உங்க விசுவாசம் ஜீவன் உள்ளதாக, கர்த்தருக்கு பிரியம் உள்ளதாக, சரியா இருக்குதா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியது ரொம்பவுமே அவசியம். கடைசி நாட்களுக்குள்ளாக நம்ம நுழைந்து இருக்கிறதுனால தேவனாகிய கர்த்தர் எப்போ வேணாலும் இந்த உலகத்துல வரலாம். அவரை எதிர்கொள்ளவும், அவரை சந்திக்கவும் ஆயத்தமாகணும் அப்படின்னு சொன்னா, இந்த கடைசி நாட்களுக்குள்ளாக நுழைந்து இருக்கிறோம்ல, பல உபத்திரவங்கள்ல நம்ம நின்று காட்டணும். அதுக்கு உபத்திரவத்துல நிற்கணும் அப்படின்னு சொன்னா விசுவாசம் ரொம்பவுமே அவசியம். அதனால கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த விசுவாசத்தை உறுதியாக பற்றி கொண்டு அது ஜீவன் உள்ளதாக காத்து கொள்ளுவோம். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்க எல்லாரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.